ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான அன்சின் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. இந்த வீட்ல விதிகளை ஆனா மீறிட்டே இருக்கிறது முக்கியமா யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதியும் கமருதீன் அவர்களும் தான். அதாவது மைக்க மாட்டி பேசணும் தான் ரூல்ஸ். மைக்க போடாம பேசினா அது எதுவுமே வெளியே கேட்காது, ஓகேவா? சோ இவங்க ஆனவனா பர்சனல் பேசுறேன், நாங்க லவ் பண்றோம், நாங்க லவ்வர்ஸ், பர்சனல் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனவனா மைக்க கழட்டி வச்சிடறாங்க. நேற்று கூட பாத்தீங்கன்னா கானா வினோத்லாம் வெளியே பாட்டு பாடி அந்த மாதிரி எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது கமருதீனும் விஜய் பார்வதி மட்டும் தனியா உட்காந்து அந்த மைக்க கழட்டி விஜய் பார்வதி சொல்லுவாங்க மைக்க கைட்டு பேசணும்னுவாங்க. சோ விஜய் பார்வதி மைக்க கட்டி இருப்பாங்க, நம்ம கமருதீன் அவர்களும் மைக்க கைட்டு இருப்பாப்ல. சோ இவங்க ரெண்டு பேரும் மைக்க கைட்டி பேசும்போது பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருப்பாப்ல. அதாவது மைக்க மாட்டுங்க, மைக்க ஒழுங்கா மாட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வந்தது. சோ ஆனா இன்னைக்கு காலையில அதே மாதிரி மறுபடியும் பண்ணாங்க. சோ நம்ம பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாப்லன்னா வச்சு செஞ்சுட்டாப்ல. பிக் பாஸ் அதாவது மைக்க மாட்டல, நீங்க மைக்க மாட்டுங்க உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்ல முடியும், எத்தனை வாட்டி விதிகளை மீறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமருதீனையும் விஜய் பார்வதியும் போட்டு ரோஸ் பண்ணிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேர் பண்ண தப்புனால வீட்டுல இருக்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன், அதாவது மொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் பனிஷ்மெண்ட். முக்கியமா நம்ம எஃப்ஜே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்ல, கிராசரிஸ் வரும்போது நான் பிக் பாஸ் மனசு மாதிரி மொத்தம் இவ்வளவு கிராசரிஸ் கொடுத்துருக்கீங்க, அதிசயமா இருக்கே அப்படின்னு சொன்னாப்ல. அதுக்குதான் ஆப்பு வச்சிருக்காப்ல. அதாவது இந்த வீட்டுல இருக்க எல்லா பாலும், டீ தூள், அது மட்டும் இல்லாம காஃபி தூள், முக்கியமா முட்டை. இந்த முட்டைக்கு எவ்வளவு சண்டை வரும் தெரியல உங்களுக்கு வீட்டுல. இவன் முட்டை எனக்கு குத்துருங்க, அவன் முட்டை உனக்கு குத்துருங்கன்னு சொல்லிட்டு இதுலயே ஒரு பெரிய சண்டை வரும். பட் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் ரூம்ல மறுபடியும் வைக்க சொல்லிட்டாப்ல பிக் பாஸ். யாருக்குமே எதுவுமே கிடையாது. அமித் பார்கவ் தானே கேப்டன், அமித்தை கூப்பிட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் ரூம்ல வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல பிக் பாஸ். சோ இதனால கண்டிப்பா வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வரப்போகுது. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல விக்கல் சிக்கிரம் இந்த ஒரு பரிசை நம்மளுக்கு கொடுத்ததுக்காக விஜய் பார்வதி கமருதீனுமே கிளாப்ஸ் தட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் கிளாப்ஸ் வர தட்டுறாங்க. சோ அந்த அளவுக்கு கான்ல இருக்காங்க எல்லாருமே. பட் ஆனா இவங்க ரெண்டு பேர் பண்ண தப்புனால எல்லாருக்குமே இந்த ஒரு தண்டனை வேணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி தேவையில்லாத ஒரு விஷயம் தான். பட் ஆனா பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்கன்னா இது இவங்க இதுக்கப்புறம் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வீட்டுல வெடிக்கும்னு சொல்லிட்டு தான் பிக் பாஸ் இந்த மாதிரி ஒரு மேட்டர் பண்ணிருக்காப்ல. சோ இதை வச்சு ஒரு பெரிய சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிக் பாஸ் கொடுத்த தண்டனை கரெக்ட் தான். இதுக்கப்புறம் எல்லாரும் ஒழுங்கா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா 10 வாரம் தாண்டிச்சு. 10 வாரம் தாண்டி இன்னும் 5 வாரம் தான் இருக்கு. இன்னும் எவனவே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் எவன கேம்ல இன்வால்மெண்டா விளையாட மாட்டேங்கிறாங்க. ஒரு கேம் கொடுத்தா குழி தோண்டி புதைச்சிடறானுங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது பிக் பாஸ் என்ன பண்ணுவாரு, இதுக்கப்புறம் போயிட்டு தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் இவங்க எல்லாம் திருந்துவாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பனிஷ்மெண்ட்ல இறங்கிட்டாப்ல. சோ பனிஷ்மெண்ட் வேற லெவல்ல இருந்திருக்கு. இதுக்கப்புறம் பால் இல்ல, சக்கரை இல்ல, டீ தூள் இல்ல, காஃபி தூள் இல்ல, முட்டை இல்லன்ட்டு எல்லாம் அச்சிக்க போறானுங்க. முக்கியமா இந்த டீ குடிக்கிறவங்க, காஃபி குடிக்கிறவங்க, திவ்யா கணேஷ் இவங்க எல்லாம் செம காண்டாக போகுது. டீ இல்லாம இந்த வீட்டுல சண்டைகள் அதிகமா வரப்போகுது. இதுக்கு முக்கியமான காரணம் விஜய் பார்வதி கமருதீன் சொல்லும் போது அங்க செம்ம சண்டை விஜய் பார்வதி திவ்யா கணேஷ் வரும்னு நினைக்கிறேன். ப்ரோமோட்டோட ஆல்ரெடி சண்டைகள் வர ஆரம்பிச்சிச்சு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பிக் பாஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட் பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிபிகேஷனா வரும். சோ அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே சேரும் மக்களே. சோ மறக்காம அந்த மாதிரி ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம ஹைப்னு காமிக்கும். நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. நீங்க சப்போர்ட் பண்ணலாம், நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. சோ அதனால இதுக்கப்புறம் ஹைப்னு ஒன்று காமிக்கும் கமெண்ட் கீழே. சோ அதுல நீங்க இப்படி ஸ்வைப் பண்ணீங்கன்னா நீங்க அந்த ஹைப் பட்டன் இருக்கும், பாயிண்ட்ஸ் நீங்க கொடுங்க. நிறைய பேருக்கு வீடியோ சஜஸ்ட் ஆகும். அது எனக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம அந்த ஒரு ஹெல்ப் பண்றீங்க. நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிருக்கும். 5000 இப்ப டார்கெட் வச்சிருக்கோம். சோ உங்களோட ஹெல்ப்புக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி மக்களே. சோ ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பை, டேக் கேர்.